ஆகையால் நீ எனக்கு எஜமானனான ராமனை கைப்பற்றி அவனுக்கு இளைய மனைவியாயிருந்து உன் கருத்தெல்லாம் ஈடேற பெறுவாயாக. விகாரமான ரூபமுடையவளும் தாழ்ந்த இடையுள்ளவளும் வயது சென்றவளுமான இந்த சீதையை விட்டு இவன் உன்னையே மனைவியாக பெறுவான். சர்வாங்க சுந்தரியான உன்னை விட்டு எவன்தான் மானிட ஸ்திரீயினிடத்தில் மனம் செல்ல பெறுவான் என்றனன். சூர்பனகை லக்ஷ்மணன் கூறியவை பரிகாச வார்த்தைகள் என்பதை அறியாதவளாய் உண்மை எனவே நினைத்து காமவெறி கொண்டு மெய் மறந்து ராமனை நோக்கி, நீ விகார ரூபமுடைய இந்த சீதையை மனைவியாக பெற்றதனால் என்னை பொருள்படுத்தவில்லை. இப்பொழுதே இவளை பிடித்து தின்று விடுகிறேன். பிறகு சக்கலத்தியின் பற்றில்லாமல் உன்னுடன் சுகமாக விளையாடி கொண்டிருப்பேன் என்று கூறிக்கொண்டே மிகுந்த கோபத்துடன் சீதையின் மேல் பாய்ந்து வந்தனள். ராமன் மிகுந்த கோபாவேசத்துடன் குறுக்கே நின்று தடுத்து லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, துஷ்டர்களோடு என்றும் பரிகாசம் வைத்துக் கொள்ளலாகாது. சீதை இவளால் பயப்பட்டு துடிப்பதை பார். இவ்வரக்கியை அங்கபங்கம் செய்வாயாக என்றனன். உடனே லக்ஷ்மணன் கத்தியை எடுத்து மிகுந்த கோபத்துடன் அவ்வரக்கியின் மூக்கையும் காதுகளையும் அறுத்து விட்டனன். அவள் விகாரமான குரலுடன் கூச்சலிட்டு கொண்டு வந்த வழியே காட்டிற்கு வேகமாக ஓடிச் சென்றனள். அவள் தன் உடன் பிறந்தவனான கரனை தேடிக்கொண்டு ஜனஸ்தானத்தில் நுழைந்து ஆகாசத்தினின்று இடி விழுவது போல் கபீல் என்று அவன் எதிரில் தரையில் வீழ்ந்தனள். அவள் பயத்தினால் நினைவு தப்பி இரத்தத்தினால் சரீரம் முழுவதும் நனைந்து கரனிடம் ராமன் சீதையோடு கூட வனத்திற்கு வந்திருப்பது, தன்னை விரூபமாக்கினது முதலான விருதாந்தங்களை எல்லாம் சொல்லினள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం